மார்ச் மாதம் 25ஆம் தேதி ராஜாஜி தன் பதவியை விட்டு விலகினார். அடுத்த ஓட்டெடுப்பிலே அதாவது காமராஜர் முதல் மந்திரியாகின்றார். காமராஜருக்கு 93 ஓட்டுகள், அதாவது சி.பி. சுப்பிரமணியத்திற்கு 41 ஓட்டுகள். காமராஜர் வெற்றி பெற்றார். இப்படி வெற்றி பெற்றவர் வேந்தனாக இருக்கக்கூடிய நேரம் உலகக்கல்வி திட்டத்தை பூண்டோடு உடைத்தார். நாட்டு மக்களுக்கு நற்செயலை செய்தார். அளவாகவே 1, 2 அல்ல, 9 ஆண்டு காலம் ஊழலற்ற ஆட்சி. 9 ஆண்டு காலத்திலே பரப்பர விவசாய நிலங்கள், பரப்பர அணைக்கட்டுகள், விவசாயத்திற்கு என்னென்ன உண்டோ எல்லாம் நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. தண்ணீர் வசதி, மின்சார வசதி, அத்தனை வேண்டிய பொது வசதிகள் அத்தனையுமே கற்றுக்கொண்டு அடிப்படை கல்வி வசதி எல்லாம் செய்து கொடுக்கின்றார் கர்மவீரர் காமராஜர். இப்படி பார்க்கலாம் என்று சொல்லி பலனோரு செய்களை செய்து வந்தார். காமராஜர் இப்படி இருக்கக்கூடிய நேரம், அதாவது இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில், அதாவது ஒரு நாயகத்திலே நினைக்கின்றார், நாட்டு மக்களுக்கு நாம் நன்மை செய்து வருகின்றோம். அந்த நன்மை நமக்கு பின்னால் வரக்கூடிய அரசியல் செய்வர்களும் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய நேரம் 1971ஆம் ஆண்டு பொது தேர்தலுக்கு பின்னால் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பல தலைவர்கள் கைதாகின்றார்கள். மனமுடைந்தார் நம் ஐயா காமராஜர். தனது பிறந்த நாள் விழாவையை ரத்து செய்தார். அதாவது அப்படி இருக்கக்கூடிய நேரம் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி நினைக்கின்றார். காலை இழந்தார், காலை கடன்களை உடைத்தார். சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு பேட்டி அளித்தார். பேட்டி அளித்துவிட்டு மதியம் வருகின்றார். மதிய நேரத்தில் உணவு வேளையிலே உணவு சாப்பிடும் போது உடனெல்லாம்